தேசிங்க பெரியசாமி மேலே சிலம்பரசன் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. இந்த நம்பிக்கை ரொம்ப 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 பெருசாகவே இருக்குது. ஏன்னா இந்த நம்பிக்கைப்படி தான் இப்போ சிலம்பரசன் பார்த்திங்கன்னா இவரோட 50வது படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரியில் சிலம்பரசன் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறையா படத்தில் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட படத்தில் பாடல்களும் பாடியிருக்காரு. பட் ஆனால் எந்த ஒரு படத்தையுமே தயாரிக்கணும் அப்படின்னு முன் வந்ததே இல்லை. அந்தளவுக்கு எந்த டைரக்டர் சொன்ன கதையும் இவரை ஈர்த்ததும் கிடையாது. ஆனால் தேசிங்க பெரியசாமி சொன்ன இந்த கதை பார்த்திங்கன்னா சிலம்பரசனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதாவது இந்த கதையில் தான் சிலம்பரசன் இவங்க நடிக்கிற 48வது படமாக ரெடியாக வேண்டியது. ஏன்னா ப்ரொடியூசர் சேஞ்ச் ஆனதுனால இப்போ சடனாக இவரோட நடிப்பில் இந்த கதை இப்போ 50வது படமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமான அறிவிப்பும் இப்போ வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கதையை படமாக்குற வேலையில் முதல்ல ஈடுபட்டது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அப்போ தேசிங்க பெரியசாமி கமல் சார்கிட்ட இந்த கதையை படமாக்குறதுக்காண்டி எனக்கு 100 கோடி ரூபா பட்ஜெட் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். சொன்னபடியே அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டுச்சு. ஆனால் படத்தோட பின்னணி வேலையில் தேசிங்க பெரியசாமி ஈடுபட்டார். ஒரு சைடு சிலம்பரசனை வச்சு லுக் டெஸ்ட்டும் எடுத்தார். படத்தோட பஸ் லுக்கும் ரிலீஸ் ஆனிச்சு. ரொம்ப ரொம்ப பேர் கேட்டதுக்கு பிறகு தான் படத்தோட பஸ் லுக்கு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் பண்ணாங்க. பிளட் அண்ட் பிளட்டோ சம்திங் ஏதோ ஒரு டாக்லைன் இருக்கும். ஸோ இந்த படத்தோட அடுத்த அறிவிப்பு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அரச புரசலாக ஒரு விஷயம் வெளியில் வந்துச்சு. அதாவது தேசிங்க பெரியசாமியோட டைரக்ஷனில் சிலம்பரசன் நடிக்க போகிற 48வது திரைப்படத்தை கமல் சார் தயாரிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு படி கமல் சார் இந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிறது உலக அறிஞ்ச ஒரு விஷயம். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப பழைய செய்தி தான். பட் ஆனால் ஏன் கைவிட்டார், எதனால இந்த ப்ராஜெக்டை கமல் சார் படமாக்க முன் வரவே இல்லை, அதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. எல்லா தப்பும் இவர் மேலே தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கதை முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு அப்படிங்கிறது நான் சொல்லலை, தேசிங்க பெரியசாமி சொல்கிறார். இவரோட ரீசெண்டான ஒரு சில இன்டர்வியூ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பட் ஆனால் பாகுபலி மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும் தேசிங்க பெரியசாமி இப்போ வரைக்கும் அடித்து சொல்கிறாரு. ஸோ அதன்படி தான் படத்தோட பின்னணி வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நடக்க தான் ஒரு சைடு படத்தோட பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சிலம்பரசன் வெயிட் பண்ணி பார்த்தாரு. தேசிங்க பெரியசாமி படத்தோட பின்னணி வேலையை முடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு சைடு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், நீ என்னப்பா இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்க, நீ படத்தோட பின்னணி வேலையை முடிக்கிறதுக்கே இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டியே, ஸோ எப்படியும் படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக இன்னும் டைம் நிறையா எடுத்துப்ப, ஸோ இப்போவே நீ சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் இந்த ப்ராஜெக்டை என்னால் தயாரிக்க முடியாது, நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் ஒரு முடிவு எடுத்தார். ஸோ இந்த முடிவு உண்மைதான். அதன்படி தான் இப்போ இந்த ப்ராஜெக்டை படமாக்குற வேலையில் சிலம்பரசன் ஈடுபட்டிருக்காரு. இப்போ எஸ்டிஆர் இவங்களோட 50வது படமாக தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவி ரெடியாக போகுது. இப்போ பட்ஜெட் என்ன தெரியுமா, 150 கோடி ப்ளஸ்ஸு. ஸோ மிகப்பெரிய ஒரு ரிஸ்கை சிலம்பரசன் எடுக்கிறார். எந்த அடிப்படையில் இவர் இந்த அளவுக்கு நம்பி இந்த ஸ்கிரிப்டை படமாக்குறதுக்காண்டி இவர் இந்த அளவுக்கு தீவிரமாக ஈடுபடுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தேசிங்க பெரியசாமியோட அந்த ஸ்கிரிப்டை முழுசாக நம்புகிறாரு சிலம்பரசன். அப்புறம் தேசிங்க பெரியசாமியோட டைரக்ஷனை, இவரோட வேலையை முழுசாக நம்புகிறாரு சிலம்பரசன்.
ஸோ அதனால தான் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இந்த ஸ்கிரிப்டை படமாக்குறதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன் வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டு படமாக்குனா நம்மளோட கெரியரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக உருவாகும் அப்படிங்கிறது சிலம்பரசன் இவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதன்படி தான் இப்போ முழு வீச்சோட இந்த ஸ்கிரிப்டை படமாக்குறதுக்காண்டி இவரே தயாரிப்பாளராக முன் இறங்கியிருக்காரு. ஸோ இவரோட தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆத்மன் சினி ஆர்ட். ஆக்சுவலாக இதுதான் இவரோட தயாரிப்பில் வரப்போகிற முதல் படம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. எதுவானாலும் பார்த்துக்கலாம், லாபமோ நஷ்டமோ மோதி பார்த்துடலாம், களத்தில் இறங்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சிலம்பரசன் வந்திருக்காரு. ஸோ இந்த மைண்ட் செட்டை நினைக்கிறப்ப செம ஹாப்பியாக தான் இருக்குது. மனுஷன் போல்டான ஒரு ஆள் தான், எதையும் எதிர்க்கிற ஒரு துணிவான ஒரு ஆள் தான். எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் இவர் எடுத்த ஒரு முடிவுலேருந்து பின்வாங்கினதா எனக்கு ஞாபகமே இல்லை. கிட்டத்தட்ட இனிமேட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் சிலம்பரசனை வேற மாதிரி பார்க்க போகிறாங்க, அதுக்கு இதுதான் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக என்னோட கேள்வி என்ன தெரியுமா, இது ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் சினிமா ரசிகரா, ஒரு சைடு சினிமா ரசிகரா எனக்கு சந்தேகத்தையும் எழுப்புது. ஆல்ரெடி நான் பெருசாக எதிர்பார்த்த கங்குவா திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனால் சிறுத்தை சிவா இந்த அளவுக்கு மோசமான ஒரு படத்தை கொடுப்பாருன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் சூர்யா சார் இந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரத்துக்காண்டி இப்போ துரிதமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட அடுத்தடுத்த படத்தோட அறிவிப்பும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2025 சூர்யா சாரோட நடிப்பில் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் சிறுத்தை சிவா இவங்களோட கெரியரில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. கங்குவா படத்தோட தோல்விக்கு பிறகு சிறுத்தை சிவா எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் அணுகவே இல்லை. ஸோ சைலண்ட் மூனில் தான் இருக்காரு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இவர் இருக்காரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு செம்ம சைலண்டாக இருக்காரு. ஆனால் சிறுத்தை சிவா கம்பேக் கொடுப்பார் தான். பட் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவியை திரும்பவும் கையில் எடுத்து நான் கங்குவா மாதிரி இன்னொரு படம் பண்ண போகிறேன்னு இவர் சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு தோல்வியை கொடுத்த ஒரு இயக்குனர் இண்டஸ்ட்ரியிலே இருக்கார். ஸோ அடுத்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவி ரெடி ஆகுது. ஸோ இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் சிலம்பரசன் இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி லுக்கெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த படம் முரட்டு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் ஒரு சைடு கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருமா, தேசிங்க பெரியசாமி சிலம்பரசனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரா? ஆல்ரெடி கங்குவா படம் தோல்வி ஆயிடுச்சு. அந்த வரிசையில் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவியும் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தாங்க, சந்தேகம் தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் வேற லெவலில் படமாக்க போகிறோம் அப்படிங்கிறது இவரோட மைண்ட் செட்டாக இருக்குது. அதன்படி தான் ரொம்ப துரிதமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேசிங்க பெரியசாமியை ரொம்ப முழுசாக நம்புகிறாரு. ஆனால் தேசிங்க பெரியசாமி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. எது எப்படியோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்ணனோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.